ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு ஹாப்பி கோட்ஸ். இந்த வீடியோவில் கலர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஹெச்டிஎம்எல்ல 4 விதமாக கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று வந்து நேம்ஸு, இன்னொன்று வந்து ஆர்ஜிபி கலர்ஸ், இன்னொன்று வந்து ஹெச்எஸ்எல் கலர்ஸ், இன்னொன்று வந்து ஹெக்ஸா கலர்ஸ். இந்த 4 டைப்ஸாக வந்து ஹெச்டிஎம்எல்ல கலர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஹெச்டிஎம்எல் கலர்ஸ் நேம்ஸ்னால் இந்த மாதிரி தான் நேம்ஸாக யூஸ் பண்ணுவாங்க. எல்லோ, கோல்டு, ஆரஞ்ச், ப்ளம்மு, அக்வா, ஸ்கை ப்ளூ, பிளாக்கு, டேனுன்னு சொல்லிட்டு கலர்ஸ் நேம்ஸாக யூஸ் பண்ணுவாங்க. இதான் வந்து ஹெச்டிஎம்எல் கலர் நேம்ஸு. நெக்ஸ்ட் வந்து ஆர்ஜிபி கலர்ஸாக யூஸ் பண்ணுவாங்க. ஆர்ஜிபி கலர்ஸ்னால் ஆர்ஜிபி. ஆர் வந்து ரெட்டு, ஜி க்ரீனு, பி வந்து ப்ளூவு. ஜியோட ரேஞ்ச் வந்து 0 to 255 அண்ட் ப்ளூவோட ரேஞ்ச் வந்து 0 to 255. இந்த ரேஞ்ச்குள்ளே நம்ம கலர்ஸை வந்து ஆல்டர் பண்ணோம்னா நமக்கு வந்து ஒவ்வொரு கலர்ஸும் வந்து இந்த மாதிரி சேஞ்சஸ் ஆகும். ஆர்ஜிபி கலர்ஸில் வந்துட்டு ஆர்ஜிபியோட ரேஞ்சஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு இந்த மாதிரி வேல்யூஸ் வந்து டிஸ்பிளே ஆயிருக்கு. இதான் வந்து ஆர்ஜிபி. இதுலேயே வந்துட்டு பக்கத்தில் ஆர்ஜிபி ஏன்னு சொல்லிட்டு ஆட் பண்ணாங்கன்னா ஏ வந்துட்டு ஆல்ஃபான்னு சொல்லுவாங்க. இது வந்து டிரான்ஸ்பரன்சியை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணும். இப்போ ரெட் ஒரு கலர் இருக்குது, ரெட்டோட டிரான்ஸ்பரன்சி ரெடியூஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி இருக்கும் 0. இப்போ 0.2 டிரான்ஸ்பரன்சினா இந்த மாதிரி லைட் ஷேட் இருக்கும். 0.4னா இந்த மாதிரி. ஸோ நமக்கு பாயிண்ட்ஸ் ஏற ஏற இந்த மாதிரி ஷேட்ஸ் வந்து ஏறிட்டே இருக்கும். பாயிண்ட்ஸ் கம்மியாச்சுன்னா ஷேட்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். 0னா ஒன்றுமே இருக்காது. ஸோ டிரான்ஸ்பரன்சி வந்து 0 அந்த மாதிரி இருக்கும். ஒபாசிட்டி மென்ஷன் பண்ணுறது தான் வந்துட்டு இந்த ஆல்ஃபா. நெக்ஸ்ட் வந்து ஹெச்எஸ்எல் கலர்ஸ். ஹெச்எஸ்எல் கலர்ஸ்னால் வந்துட்டு ஹியூ, சேச்சுரேஷன் அண்ட் லைட்னஸ் தான் ஹெச்எஸ்எல் கலர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு ஒரு ஹெச்எஸ்எல் வீல் ஒன்று இருக்குது. அதில் வந்து 0 to 360 டிகிரி வந்து சுற்றும். ஸோ அந்த 0லேருந்து 60 டிகிரி வரைக்கும் ஒரு கலர்ஸு, இந்த 60 டிகிரிலேருந்து 120 வரைக்கும் ஒரு கலரு, 120லேருந்து 180 வரைக்கும் ஒரு இந்த மாதிரி ஈச் 60 டிகிரிஸ்க்கு வந்துட்டு கலர்ஸ் வந்து வேரி ஆகும். அந்த கலர்ஸ் தான் வந்துட்டு ஹியூன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. 0 to 360 டிகிரி வரைக்கும் இருக்க கலர்ஸை வந்துட்டு ஹியூன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. இப்போ நான் இந்த இடத்துல வந்துட்டு ரெட் கலர்னு சொல்லி ஹியூவில் செட் பண்ணுறேன். அதோட சேச்சுரேஷன் லெவல் வந்து பெர்சன்டேஜில் செட் பண்ணுவாங்க. பெர்சன்டேஜ் மீன்ஸ் இப்போ ஹியூவோட ரேஞ்ச் வந்து டார்க் ரெட்டில் செட் பண்ணியிருக்கோம் ஹியூ. இப்போ அதோட பெர்சன்டேஜ் லெவல் வந்து 100ல் வச்சோம்னா டார்க் ரெட்டாக காட்டும். அதோட பெர்சன்டேஜ் லெவலை கம்மி பண்ணிகிட்டே வந்தோம்னா லைட் ரெட்டு, ஷேடு அந்த மாதிரி ஒரு பெர்சன்டேஜ் லெவலே வந்து கம்மியாயிட்டே இருக்கும். ஹை ரெட், டீப் ரெட்டு, லைட் ரெட்டுங்கிற மாதிரி அந்த ரெட்லேயே வந்துட்டு வேரியேஷன்ஸ் இருக்கும். அதுதான் வந்து சேச்சுரேஷன்ஸ் பண்ணும் பெர்சன்டேஜில். நெக்ஸ்ட் வந்து லைட்னஸ்னால் வந்துட்டு பிளாக் இருக்கும், மிடில் க்ரே இருக்கும், அப்புறம் ஒயிட் இருக்கும். இப்போ நமக்கு டிஸ்பிளே ஆகியிருக்க கலர்ஸை வந்துட்டு லைட் பண்ணும் இல்லை டார்க் பண்ணும். அந்த மாதிரி அதோட பிரைட்னஸை வந்துட்டு சொல்கிறதுக்கு தான் வந்துட்டு லைட்னஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இது ஹெச்எஸ்எல் கலர்ஸ். இதுலேயே வந்து ஹெச்எஸ்ஏன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஹெச்எஸ்எல் கலர்ஸ் ஃபஸ்ட்டு வந்து டிகிரியில் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் இங்கே பெர்சன்டேஜில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டுமே இது சேச்சுரேஷன் லெவலில். இது வந்து சேச்சுரேஷன் லெவல் 100 கொடுத்துருக்கனால டீப்பாக இருக்குது. இதோட சேச்சுரேஷன் லெவல் வந்து 50% கொடுத்துருக்கோம். ஸோ லைட்டாக இருக்குது. வந்து அதோட பிரைட்னஸ் லெவல் 47%. இதே ஹெச்எஸ்எல்ல வந்துட்டு ஹெச்எஸ்ஏன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணும். அதுவும் டிரான்ஸ்பரன்சி யூஸ் பண்ணி மென்ஷன் பண்ணுவாங்க. ஆர்ஜிபியில் வந்துட்டு 0 to 255 வேல்யூஸ் வச்சு பண்ணுவாங்க. ஆனால் ஹெச்எஸ்எல்ல வந்து ஹியூ வந்து 0 to 360 டிகிரிஸும், சேச்சுரேஷன் வந்து 0 to 100%, லைட்னஸும் 0 to 100%. இது வந்து மூணுமே 0 to 255 கலர்ஸ் ரேஞ்சில் வேரியேட்டாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஹெக்ஸாடெசிமல் கலர்ஸ். ஹெக்ஸாடெசிமல் கலர்ஸ்னால் வந்துட்டு காமனாக யூஸ் பண்ணுற HTML கோட்ஸ். இப்போ அந்த பிளாக் கலர் இருக்குன்னா இது வந்து ஒரு கோடாக யூஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ரெண்டு வந்து ஆறு, நெக்ஸ்ட்டு 2 வந்து க்ரீனு, நெக்ஸ்ட் வந்து ப்ளூவு. இப்போ இங்கே எல்லாமே வந்து 000ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கனால பிளாக்கு. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு 2 ரெட்டை மட்டும் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ரெட் மட்டும் FFன்னு போட்டிருக்காங்க. இந்த கோட்ஸை வந்து 0FFன்னு சொல்லிட்டு தான் மென்ஷன் பண்ணுவாங்க. FFன்னு போட்டிருக்கனால ரெட் மட்டும் 100% கூடன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து 00FF00. நெக்ஸ்ட் க்ரீன், செகண்ட் வேல்யூ வந்து க்ரீன். ஸோ அந்த க்ரீனை மட்டும் 100% வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கடைசி வேல்யூ ப்ளூ FFன்னு கொடுத்துருக்காங்க. ப்ளூவை மட்டும் 100% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது இதில் வந்து ரெட் அண்ட் க்ரீன் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க. ரெட்டு 100% இருக்குது, ரெட் 100%, ப்ளூ 100%. ஸோ அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணால் நமக்கு எல்லோ கலர் வரும். HTMLல வந்து காமனாக யூஸ் பண்ணுற கலர் கோட் வந்து ஹெக்ஸாடெசிமல் கலர் கோட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் ஈஸி. இப்போது டிவ் டேக்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்னன்னு சொல்லிடுறேன். டிவ் டேக்னா
ஒரு ஃபுல் பிளாக்கே எடுத்துக்கிறது தான் வந்து டிவ் டேக். இதுக்குள்ள நம்ம வந்து ஒரு பிளாக் லெவல் எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து இதில மென்ஷன் பண்ணுவோம். இது எல்லாமே கண்டெய்னரா மென்ஷன் பண்றதுக்காக தான் இந்த டிவ் டேக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்குள்ள யூஸ் பண்ணி போட்டோம்னா, இது எல்லாமே சேர்த்து ஒரு கண்டெய்னரா இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு ஈஸியா ஐடென்டிஃபை பண்றதுக்காக டிவ் டேக் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பிளாக் லெவல் எலிமெண்ட். ஸோ, இப்போ இதுக்குள்ள வந்து ஒரு டெக்ஸ்ட் போட்டு காட்டுறேன். இத சேவ் பண்றேன். இந்த இடத்துல டெக்ஸ்ட்ன்னு வந்துருச்சா? இது இப்போ உங்களுக்கு இன்ஸ்பெக்ட் பண்ணி காட்டுறேன். இங்க பாருங்க ஹோல் பிளாக்கே எடுத்துக்கிச்சா? ஃபுல் பிளாக்குமே எடுத்துக்கிச்சா? இது வந்து டிஸ்ப்ளே பிளாக் லெவல் எலிமெண்ட்ன்னு சொல்லுவாங்க. இதே நம்ம போட்டிருக்க டெக்ஸ்ட் அளவு இந்த அளவு மட்டும் எடுத்துக்கிச்சுன்னா, அது வந்து இன்லைன் எலிமெண்ட். ஃபுல் பிளாக்கையுமே எடுத்துக்கிச்சுன்னா, அது வந்து பிளாக் லெவல் எலிமெண்ட்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து பிளாக் லெவல் எலிமெண்ட். கண்டெய்னர்ஸா செக்ரிகேட் பண்றதுக்காக இந்த டிவ் பிளாக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இதில உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் போட்டு காட்டுறேன். இதில வந்து ஹாப்பி கோட்ஸ்ன்னு ஒரு டெக்ஸ்ட் எழுதுறேன். இப்போ அத சேவ் பண்றேன். இதுவும் நமக்கு பிளாக் லெவல் எலிமெண்ட்டா தான் டிஸ்ப்ளே ஆயிருக்கு. பார்த்தீங்களா? பிளாக் லெவல் எலிமெண்ட்டா டிஸ்ப்ளே ஆயிருக்கு. டிஸ்ப்ளே பிளாக். இப்போ இதில வந்துட்டு நான் கலர்ஸ் யூஸ் பண்ணி காட்டுறேன். நேம்ஸ் யூஸ் பண்ணி. இப்போ HTMLல கலர்ஸ் வந்து எப்படி மென்ஷன் பண்ணுவாங்கன்னா, ஸ்டைல் அட்ரிபியூட் யூஸ் பண்ணி மென்ஷன் பண்ணுவாங்க. இத வந்து இன்லைன் CSSன்னு சொல்லுவாங்க. இப்போ இதில ஸ்டைல் அட்ரிபியூட் குடுக்குறேன். இப்போ இந்த டிவ் டேக்கோட அடிஷனல் இன்ஃபர்மேஷன் குடுக்கறது தான் இந்த அட்ரிபியூட்ன்னு சொல்லுவாங்க. அதில தான் இந்த ஸ்டைல் அட்ரிபியூட் யூஸ் பண்ணி இப்போ நான் வந்து கலர்ஸ் பண்ண போறேன். இந்த டிவ் டேக் கலர் பண்ண போறேன். ஈக்குவல் டூ இந்த இடத்துல வந்துட்டு பேக்கிரவுண்ட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு CSS இருக்கு. வர வீடியோஸ்ல கலர்ஸ் யூஸ் பண்ணி நெறைய எக்ஸாம்பிள்ஸ் வரும். அதுக்காக தான் அந்த கலர்ஸ் டாபிக்க ப்ரியரா எடுக்கிறேன். ஓகேவா? இப்போ இது வந்து பேக்கிரவுண்ட் கலர்ஸ். இந்த இடத்துல உங்களுக்கு வந்து சஜஷன் வந்துருச்சு பார்த்தீங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட்டு பேக்கிரவுண்ட் கலர் எடுத்துக்கலாம். பேக்கிரவுண்ட் கலர்ஸ்ல இந்த மாரி நேம்ஸ் ஆன்டி ப்ளூ, அக்வாமரைன், ஏஸ், பெய்ஜ்ன்னு சொல்லிட்டு இந்த மாரி நெறையா நேம்ஸ் இருக்கு. லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ் இருக்கு. இதில நம்ம என்ன கலர்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டீப் பிங்க் யூஸ் பண்றேன். குடுத்துட்டு சேவ் பண்றேன். இப்போ இதோட பேக்கிரவுண்ட் கலர்ஸ் பாருங்க. டீப் பிங்க்ல சேஞ்ச் ஆயிருச்சு. வந்துட்டு நேம் யூஸ் பண்ணி கலர் மென்ஷன் பண்றது HTMLல. ஓகேவா? ஸ்டைல் அட்ரிபியூட்ல பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்குள்ளேயே பண்றதுனால இது வந்து இன்லைன் CSSன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் RGB யூஸ் பண்ணி எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு டிவ் டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த டேகுக்கு வந்துட்டு ஒரு ஸ்டைல் அட்ரிபியூட் குடுத்துக்கிறேன். இதுக்குள்ள வந்துட்டு ஒரு பேக்கிரவுண்ட் கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். பேக்கிரவுண்ட் கலர் வந்து டபுள் கோட்ஸ்குள்ள குடுத்துருக்கோம். ஓகேவா? இதுக்குள்ள நான் வந்துட்டு RGB வேல்யூஸ்ல மென்ஷன் பண்றேன். ஸோ அதுக்கு RGB அப்படின்னு சொல்லி குடுக்குறோம். இந்த இடத்துல நமக்கு சஜஷன் வருது பாருங்க. RGB ஒண்ணு, RGBAன்னு சொல்லிட்டு வருதா? ஸோ ஃபர்ஸ்ட் RGB குடுத்துட்டு இந்த இடத்துல 0 to 255 வேல்யூஸ் குடுக்கணும்ல. ஸோ ஃபர்ஸ்ட் நான் ரெட் குடுக்குறேன். 255, 0, 0 இந்த மாரி குடுத்துட்டு சேவ் பண்றேன். இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு RGBன்னு ஒரு டெக்ஸ்ட் குடுக்குறேன். ஓகேவா? RGBன்னு டெக்ஸ்ட் குடுத்துருக்கேன். இங்க பாருங்க. RGBன்னு சொல்லிட்டு டிஸ்ப்ளே ஆயிருக்கு. டீப் ரெட்ல டிஸ்ப்ளே ஆயிருக்கா? இதான். இப்போ இதிலேயே வந்துட்டு நான் கலர்ஸ் இந்த மாரி சேஞ்ச் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இந்த டேக்ஸ் யூஸ் பண்ணி இப்போ இந்த RGB கலர்ஸ் ரேஞ்ச் இங்க மாறுறது தெரியுதா? இந்த இடத்துல. நான் அத வச்சு டிராக் பண்ணிட்டே இருந்தேன்னா, எனக்கு ரேஞ்சஸ் வந்து சேஞ்சஸ் ஆயிட்டே இருக்கும். இந்த மாரி. ஓகேவா? இதான் RGB யூஸ் பண்ணி கலர் செட் பண்றது. இப்போ இதிலேயே வந்துட்டு இன்னொரு டிவ் யூஸ் பண்ணி டிரான்ஸ்பரன்சி எப்படி செட் பண்றதுன்னு உங்களுக்கு டிஃபரன்ஸ்க்காக காட்டுறேன். இப்போ இன்னொரு டிவ் ஒண்ணு யூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ள ஆல்ஃபான்னு சொல்லி போட்டுக்கிறேன். இப்போ இதில ஸ்டைல் டேக் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்டைல் டேக்ல பேக்கிரவுண்ட் கலர் இதே மாதிரி பேக்கிரவுண்ட் கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். பேக்கிரவுண்ட் RGBA யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்குள்ள நான் குடுக்குற வேல்யூஸ் வந்து 255, 0, 0, 3 வேல்யூஸ் குடுத்துருக்கேன். பிளஸ் அந்த டிரான்ஸ்பரன்சிக்கு வேல்யூஸ் குடுக்கணும். ஸோ 0.5 குடுக்குறேன். ஓகே குடுத்துட்டு சேவ் பண்றேன். இப்போ உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா? RGBயோட டிரான்ஸ்பரன்சி கம்மியா இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு 0.2 குடுத்து காட்டுறேன். இன்னும் ரெடியூஸ் ஆயிருக்கா டிரான்ஸ்பரன்சி? இந்த மாதிரி தான் RGBல டிரான்ஸ்பரன்சி செட் பண்ணணும். ஓகேவா? இதுவும் வந்துட்டு ஒரு டிவ் டேக் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த டிவ் டேக்குள்ள ஒரு ஸ்டைல் அட்ரிபியூட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்டைல் அட்ரிபியூட்ல பேக்கிரவுண்ட் கலர் எழுதுறேன். ஓகேவா? பேக்கிரவுண்ட் கலர். இப்போ நம்ம இதில் HSL யூஸ் பண்ணி
கலர் பண்ண போறோம். ஸோ HSL எழுதிக்கிறோம். HSL கோட் ஓப்பன் பண்ணிக்கிட்டு, இதுக்குள்ள நம்ம ஃபர்ஸ்ட்டு குடுக்குற வேல்யூஸ் வந்து 0 to 360 டிகிரீஸா குடுக்கணும். ஸோ நான் இங்க வந்துட்டு ஒரு 120 குடுக்குறேன். கமா ஒரு 50% ஆஃப் சேச்சுரேஷன் லெவல், கமா இல்லைன்னா 100% ஆஃப் சேச்சுரேஷன் லெவல் அண்ட் 50% ஆஃப் லைட்னஸ் லெவல். இந்த மாதிரி வந்துட்டு கொடுத்துருக்கேன். ஓகேவா? இதுக்குள்ளே வந்து ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துட்டேன். HSLன்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போ இதை சேவ் பண்ணுறோம். எனக்கு இங்கே க்ரீன் கலரில் டிஸ்பிளே இருக்குது. ஏன்னா 120ல் இருக்கிற கலர் வந்து க்ரீன் கலரு. ஸோ அதோட 100% நான் கொடுத்துருக்கேன். அதோட லைட்னஸ் லெவல் வந்து 50%. இப்போ இதில் நான் 50% சேஞ்ச் பண்ணுறேன்னா க்ரீன் வந்து லைட் க்ரீனாக சேஞ்ச் ஆகும். அதான் 50%. இது இப்போ நான் இங்கேருந்து இங்கே ஏற்றுறேன். லைட்னஸ் வந்து ஏற்றிருக்கேன் 65%. இதே இந்த பக்கம் போனோம்னா லைட்னஸ் இன்னும் ஏறும். 80, 82, 90, 100 இந்த மாதிரி. ஸோ இப்போ நான் வந்து ஒரு 79% ஆஃப் லைட்னஸ் வச்சுருக்கேன். இப்போ அதை சேவ் பண்ணுறேன். இங்கே லைட்னஸ் கம்மியாக இருக்கா? 120 டிகிரியில் நமக்கு க்ரீனோட கலர் வந்து 55%லே ரெடியூஸ் ஆகிருக்கு. அதோட லைட்னஸை நம்ம ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். இதான் வந்து HSL. இப்போது இதே HSL கோட்ஸ்லேயே வந்துட்டு டிரான்ஸ்பரன்சி எப்படி ரெடியூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்னொரு div tag நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த div tagக்குள்ளே ஒரு ஸ்டைல் அட்ரிபியூட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்டைல் அட்ரிபியூட்டில் பேக்ரவுண்ட் கலர் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போது அதில் நான் HSL யூஸ் பண்ண போகிறேன். HSL and A ஆல்ஃபா. ஓகே, இதுக்குள்ளே நான் கொடுக்குற கோட் வந்து ரெட் கலரே கொடுக்குறேன். ஸோ 0 டிகிரி ரெட் கலர், கமா அது எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்கணும்? 100% கொடுக்குறேன். கமா அதோட லைட்னஸ் வந்து 50% கொடுக்குறேன். இப்போது கமா அதோட டிரான்ஸ்பரன்சி லெவல் வந்துட்டு 1ன்னே கொடுக்குறேன். ஓகேவா? 1ன்னு கொடுத்துட்டு இதுக்குள்ளே ஒரு டிஸ்பிளே HSL ஏன்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் கண்டென்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இதை சேவ் பண்ணுறேன். எனக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே இருக்குது. நான் ரெட் கலர் வந்து 100%ல் கொடுத்துருக்கேன். அதனால வந்துட்டு எனக்கு டீப் ரெட்டாக காட்டுது. இப்போ இதோட லைட்னஸ் டிரான்ஸ்பரன்சி வந்து 0.5 கொடுக்குறேன். இப்போ அதை சேவ் பண்ணுறேன். அதோட லைட்னஸ் அதோட டிரான்ஸ்பரன்சி அந்த ரெட்டோட டிரான்ஸ்பரன்சி மட்டும் உங்களுக்கு கம்மியாக இருக்கா? இப்போது இந்த 50% இதில் கொடுக்குறேன். 50% கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெட்டோட கலரே வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ டிரான்ஸ்பரன்சிக்கும் சேச்சுரேஷனுக்கும் இதான் டிஃப்ரென்ஸு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ஹெக்ஸா கலர்ஸ். இதுக்கும் ஒரு div tag ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். div tagக்குள்ளே ஹெக்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட்ஸ் கொடுத்துக்கிறேன். இப்போது இதுக்கு ஸ்டைல் அட்ரிபியூட் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறேன். ஓகேவா? இந்த பேக்ரவுண்ட் கலர்ஸ் ஹெக்ஸா கலர்ஸ்னால் ஹேஷ் யூஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, ஹேஷ் யூஸ் பண்ணிட்டு இங்கே நான் கொடுக்குற கலர்ஸ் வந்துட்டு 000ன்னு கொடுக்குறேன். ஓகேவா? நமக்கு பிளாக் கிடைக்கும். இப்போ நான் அதை சேவ் பண்ணுறேன். இந்த இடத்துல நமக்கு பிளாக் கலர் டெக்ஸ்ட்டும் பிளாக் கலர்னால இதில் இருக்க டெக்ஸ்ட் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகலை. ஓகேவா? இப்போ நான் இந்த ஹெக்ஸா கலர்ஸ்க்கு வேறு கலர்ஸ் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ நான் கலர்ஸ் சேஞ்ச் பண்ண இந்த இடத்துல கோடு உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது தெரியுதா? இந்த இடத்துல இந்த மாதிரி. இதே நான் டீப் ஒயிட் வச்சேன்னா FFFFன்னு சேஞ்ச் ஆகிரும். டீப் பிளாக் வச்சேன்னா 000ன்னு சேஞ்ச் ஆகிரும். ஸோ இதுக்குள்ளே தான் வந்துட்டு இந்த ரேஞ்சஸ் எல்லாமே வந்து செட் ஆகும். ஓகேவா? இதே நான் இடத்துல க்ரீன் வச்சுட்டு அதுக்குள்ளே ஒரு சேஞ்சஸ், ப்ளூ வச்சுட்டு அதுக்குள்ளே சேஞ்சஸ், இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இதான் வந்து ஹெக்ஸா கலர்ஸ். மோஸ்ட்லி HTML யூஸ் பண்ணுற கலர்ஸ் வந்து ஹெக்ஸா கலர்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஓகே, இதான் வந்துட்டு HTML யூஸ் பண்ணுற கலர்ஸ். 4 விதமாக யூஸ் பண்ணுவாங்க. நேம்ஸு, RGB கலர்ஸ், HSL கலர்ஸ், ஹெக்ஸா கலர்ஸ். மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது ஹெக்ஸா கலர்ஸ் வேல்யூஸ் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோஸில் ஆங்கர் டேக் பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கோடிங்.